ரீசார்ஜ் செய்யப்பட்ட அந்த சுத்தமான ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் மறுபடியும் இதயத்தோட இடது ஏட்ரியம் மற்றும் வென்ட்ரிக்கிள்க்கு திரும்பி வருது. அங்கிருந்து அயார்டா அப்படிங்கிற பெரிய ரத்த குழாய் மூலமா ரொம்ப அதிக அழுத்தத்தோட நம்ம உடல் முழுவதற்கும் பம்ப் செய்யப்படுது. இது ஒரு சூப்பரான மெக்கானிசம். பகுதி 5 இதய நோய்களும் காரணங்களும். இது சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யற இந்த மெஷின்ல எப்படி கோளாறு வருது? டாக்டர் சதீஷ்குமார் சொல்ற மாதிரி இதுக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறைதான் முக்கிய காரணம். நம்ம உடம்புல அதிக கொழுப்பு சேரும்போதும் அதிக மன அழுத்தத்துல இருக்கும்போதும் ரத்த குழாயில அடைப்பும் உயர் ரத்த அழுத்தமும் ஏற்படுது. அதே மாதிரி புகைப்பிடிக்கிற பழக்கம், உடற்பயிற்சி சுத்தமா இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து இதய துடிப்பு கோளாறுகளையும் இதய தசை பலவீனத்தையும் உருவாக்குது. நம்ம டெய்லி ஹேபிட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம இதயத்தை பாதிக்குதுன்னு இப்போ புரியுதா?